இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்தின் 6 நாட்களிலும் கூட நாம் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட மனிதர்களை பற்றி நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். இந்த இறுதி நாளிலும் கூட இந்த 7வது நாளிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட ஒரு மனிதனை பற்றி பார்ப்போம். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லி நாம் அதில் வாசிக்கின்றோம். இந்த ஆசா ராஜா என்பவர் யார்? அபியா, அவருடைய தகப்பன் பேர் அபியா. இந்த அபியா ராஜா மரணமடைந்த பின் அவனுடைய குமாரன் தான் அரசாண்டு கொண்டு வருகிறான். இந்த ஆசா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை எல்லாம் செய்தான். மேடைகளெல்லாம் அகற்றி, தூபங்காட்டுதல் அகற்றி, எல்லாவற்றையும் அகற்றி ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு காரியத்தை தன்னுடைய நாட்டிலே நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இந்த ஜனங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக்கி எல்லாம் வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு மனிதனாக இந்த ஆசா இருந்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். அவனுடைய தேசம் அமைதியாக இருக்கும்போதே பல அரண்களை கட்டி கொள்ளுகிறான். என்னென்று சொன்னால், எதிரிகள் வந்து நம்மை தாக்காதபடிக்கு சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது தன்னுடைய இராணுவத்தை பலப்படுத்தி கொள்ளுகிறான். தன்னை சுற்றி தன்னுடைய தேசத்தில் எந்தெந்த எதிரிகளின் தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கும்போதே பட்டணங்களுக்கு எல்லாம் அரண்களை கட்டி விடுகிறான். இந்த ஆசா ராஜாவிற்கு பாருங்க 5,80,000 சேனைகள் இருந்தது. ஆனால் இவனோடு போரிட வேண்டும் என்று சொல்லி அந்த ஆசா ராஜாவுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா என்கிற ஒரு ராஜா புறப்பட்டு வருகிறான். இவனிடத்தில் 5,80,000 போர் வீரர்களும் சேனைகளும் மாத்திரம் இருக்கிறது. ஆனால் அந்த எத்தியோப்பியனாகிய அந்த சேரா என்ற ராஜாவிற்கு 10 லட்சம் சேனைகளும் 300 ரதங்களும் இருந்தது என்று சொல்ல வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சேனைகளோடு அவன் போரிட வருகிறான். அப்போ ஆசா ராஜா ரொம்ப மனமுடைந்து போகிறான். தேவனையே நோக்கி கூப்பிடுகிறான். அப்போது ஆசாராஜா சொல்கிறார், ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு ரொம்ப லேசான காரியம் இல்லையா? நீங்கள் பலமுள்ளவனுக்கு தான் உதவி செய்வீங்க, இல்லை பலனற்றவனுக்கு தான் உதவி செய்யுங்கன்னு கிடையாது, எல்லாருக்கும் உதவி செய்கிற தேவன் என்று சொல்லி அவரையே நோக்கி கூப்பிடுகிறான். பாருங்க, அந்த ரொம்ப ஈஸியாக ஆண்டவர் அந்த எத்தியோப்பியனாகி அந்த சேரா அப்படிங்கிற ராஜாவே இந்த ஆசா ராஜாவுக்கு முன்பதாக ஆண்டவர் முறியடித்ததாக நம்ம வேதத்திலே வாசிக்கின்றோம். பாருங்க, நம்ம நினைக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில நான் ரொம்ப பலசாலி, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லைன்னு நினைக்கலாம். இல்லை, நான் ரொம்ப பலவீனன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் பலம் இருந்தாலும் சரி, பலம் இல்லாமல் போனாலும் சரி, அழகு இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை எல்லா தீமைக்கும், எல்லா சஞ்சலத்துக்கும், எல்லா கண்ணீரின் பள்ளத்தாக்கிற்கும் ஆண்டவர் நம்மை விடுவித்து காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். எப்போது நாம் அவரையே நோக்கி கூப்பிடும் பொழுது. அன்றைக்கு இந்த ஆசா ராஜா ஆண்டவரையே நோக்கி கூப்பிட்டான். இத்தனை பெரிய இராணுவம் இருக்கிறது, என்னை விட பலமான இராணுவம் அவங்களிடத்தில் இருக்கிறது, என்னை விட பல லட்சங்கள் அதிகமாக போர் வீரர்களை வைத்திருக்கிறான், என்னோடு போர் புரிய வரும்போது நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? நீர் என்னுடைய காரியங்களை எல்லாம் மேற்போட்டு நடத்து கொள்ளும், நான் இதில் ஒன்றுமே செய்ய மாட்டேன், நீங்கள் எனக்கு உதவிச்சணும், நான் பலனற்றவன் ஆண்டவரே, நீங்கள் பலம் கொடுக்குற வல்லவர் நீர் பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி எனக்கு தெரியும். ஆகையினாலே எனக்கு இந்த சேரா ராஜாவுக்கு முன்பதாக நான் தாழ்ந்து போய் விடாதபடி, இந்த போரிலே நான் தோற்று போய் விடாதபடி நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த ஆசா ராஜா ஆண்டவரையே நோக்கி அன்றைக்கு கூப்பிட்டான் அல்லவா? அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மனிதர்கள் நமக்கு கோலியாத்தை போல எதிரடையாக வந்தாலும், பல வசையான வார்த்தைகள் நம்மளை குறித்து பேசினாலும் கூட நாம் கூப்பிட வேண்டிய ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரையே நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தில் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, நான் பணிபுரிகிற இடங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எனக்கு இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது, என்னுடைய உறவுகளிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, எனக்கு விரோதமாய் எழும்பி போர் செய்கிறவர்கள் அநேகர் என்று சொன்ன தாவீதை போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதா? நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் ஆண்டவரையே நோக்கி கூப்பிடுங்க. அன்றைக்கு ஆசா ராஜா அந்த பெரிய இராணுவத்தை பார்த்து அவன் பயந்து போகவில்லை, அந்த சேரா ராஜாவுக்கு அடிபணிந்து போகவில்லை. அவன் பார்த்த இடம்
அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை மாத்திரமே நோக்கி பார்த்தான். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் என்னோடு இருந்து நீங்கள் போர் புரிங்க, என்னுடைய படை வீரராக நீர் இருந்து போரிட வாங்கன்னு சொல்லி ஆண்டவரே அவன் அழைத்தான் இல்லையா? அன்றைக்கு அந்த எத்தியோப்பியர் முறிந்தோடி போனார்கள் இந்த ஆசா ராஜாவுக்கு முன்பதாக. ஏன்? அவன் முழுவதுமாக கர்த்தரையே நம்பி கர்த்தரையே சார்ந்து இருந்ததுனாலே, அவரை நோக்கி கூப்பிட்டதுனாலே அன்றைக்கு ஆண்டவர் அவனுடைய படை வீரர்களோடு சேர்ந்து போரிட்டு அந்த எத்தியோப்பியனை முறியடித்தது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எத்தனை போர்கள் வந்தால் என்ன, எத்தனை கலக்கங்கள் வந்தால் என்ன, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றுக்கு முன்பதாக அவர் போரிட வல்லவராயிருக்கிறார். நாம் யாத்திராமத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நாம் சும்மா தான் இருக்கணும், கர்த்தர் உங்களுக்காக நினைச்சுவார், உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் போர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார், அவர் போரிடுவார். நம்ம அமைதியாக இருக்கணும், நம்ம அமைதியாக இருந்து தான் நம்முடைய காரியங்களை சாதிக்கணும். எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் விட்டு அவரை நோக்கி முறையிடுதல் மாத்திரம் நாம் செய்வோம். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் மாத்திரம் உதவி செய்யுங்க, எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஊடாக நான் கடந்து போக வேண்டி வருகிறதப்பா, நீங்கள் என்னோடு கூட வாங்க, என்ற பிரச்சனைகளெல்லாம் எனக்கு சால்வ் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட வந்து நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நன்மையாக நமக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நல்ல இந்த காரியத்திற்கு ஏற்ற ஒரு பாடல். என்ன பாடல் தெரியுமா? லேசான காரியம் உமக்கது லேசான காரியம், பலமுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பாருங்க, அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் உதவி செய்ய எங்களுக்கு வல்லது. உங்களுக்கு நீங்கள் பலம் உள்ளோன்னு பார்க்க மாட்டீங்க, பலன் இல்லாதோன்னு பார்க்க மாட்டீங்க. யாராக இருந்தாலும் நீங்கள் உதவி செய்கிறது உங்களுக்கு அது லேசான காரியம். எங்களுக்கு அது ஒரு கடினமான சூழ்நிலையாக தோன்றினாலும் நீங்கள் எங்கள் கூட வரும்போது எங்களுக்கு அது லேசான ஒரு காரியமாய் நீங்கள் மாற்றிவிட முடியும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் சேருகிறோமோ, யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு அவரையே நோக்கி கூப்பிடுகிறோமோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். சங்கீதம் 50:15 வாசிக்கின்றோம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆபத்து காலத்தில் நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? மனிதர்களை நம்பாதீங்க, உறவினர்களை நம்பாதீங்க, அவரையே நம்பி அவரையே நோக்கி கூப்பிடுங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரே, அவரையே நோக்கி கூப்பிடுவோம். இன்னும் சங்கீதம் 46:1 வாசிக்கிறோம், ஆபத்து காலத்திலே அவர் அனுகூலமான ஒரு துணை என்று சொல்லி. பாருங்க, அவர் நம்ம கூடயே இருக்கிறாரு, நமக்கு அனுகூலமான ஒரு துணையாக இருக்கின்றார். நாம் அவரையே நோக்கி கூப்பிடுவோம். ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் எல்லாம் நாம் அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் எல்லா காலங்களிலும் அவர் நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஆசா ராஜாவை போல நாம் அவரையே நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, பலனற்ற எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே அவர் நம்மோடு கூட பயணித்து நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் அவர் செயலாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு நிமிடம் நம்ம அவருடைய பாதத்திலே ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான இந்த வாரத்தின் இந்த இறுதி நாளின் காலை வேளைக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவரே உம்மையே நோக்கி கூப்பிட்ட மனிதர்களை பற்றி நாங்கள் தியானித்தோம். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அடைந்த ஆண்டவரே நன்மைகளை குறித்து நாங்கள் தியானித்தோம் சுவாமி. அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் மனிதர்களையோ இந்த உலகத்தையோ நோக்குகிறவர்களாக அல்ல ஆண்டவரே, என்னுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருப்பதாகப்பா ஆண்டவரே, எங்களுடைய வாயின் வார்த்தைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறதா இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் மனிதர்களுடைய உதவிகளோ ஒத்தாசைகளுக்கோ அவர்களிடத்தில் கையேந்துகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்படாதபடிக்கு உம்மையே நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக, உம்மையே சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக, அன்றைக்கு ஆசா ராஜா எவ்வாறு உம்மையே முழுவதுமாக சார்ந்திருந்து தன்னுடைய காரியத்தில் எல்லா வெற்றியையும் பெற்றுக்கொண்டானோ அதே போல நாங்கள் உம்மையே சார்ந்து உம்மையே நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக நீர்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த உலகத்தையும் ஆண்டவர் உலகத்தின் மனிதர்களையும் சுற்று சூழ்நிலைகளை நாங்கள் பார்த்து ஆண்டவரை மனமடிந்து சோர்வுற்று போய்விடாதபடி உம்மையே நோக்குகிற பிள்ளைகளாக, உம்மையே நோக்கி எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மையே நோக்கி பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் ஆண்டவரே அநேக கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. அப்படியே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.